தமிழ் சினிமாவின் பாரம்பரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரான சரவணன் வயது மூப்பால் இன்று காலமாகியிருக்கார். 86 வயதான சரவணனின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. 1931ஆம் ஆண்டு முதல் திரைப்படங்களை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து வந்தாங்க. ஏவிஎம் சரவணனின் தந்தை ஏவி மெய்யப்பன் தான் 1931ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே போல ஒரு தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் தயாரிக்கும் படங்களுக்கு என்று தனி ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ஏவிஎம் லோகோவை பார்த்தாலே ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்களுக்கும் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் ஏவிஎம் சரவணன் மறைந்தது ஒட்டுமொத்த திரையுலகினருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. தெளிவான சாத்தியமான பட்ஜெட் இல்லாம எந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகளும் தொடங்கப்படக்கூடாது என்ற கடுமையான விதியை அவர் அமல்படுத்தினார். 1990களின் பிற்பகுதியில தயாரிப்பு செலவுகள் உயர்ந்த போது இந்த ஒழுக்கத்தை பேணுவதற்காக ஏவிஎம் தற்காலிகமா 5 ஆண்டுகள் திரைப்படங்களிலிருந்து விலகி இருந்தாங்க. புது புது தொழில்நுட்ப அம்சங்களை அறிமுகப்படுத்துவதில் ஏவிஎம் நிறுவனம் பிரபலமானது. அதிலும் சரவணன் தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு நவீன திரைப்பட தொழில்நுட்ப அம்சங்களை தங்களது படங்களில் பயன்படுத்தி வருவதில் அதிக கவனம் செலுத்தினாங்க. ரஜினிகாந்த் நடிப்புல உருவான ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்துல வந்த அனிமேஷன் நேரடியா இணையத்துல வெளியிடுவதற்கான இதுவும் கடந்து போகும் என்ற படத்தை தயாரித்து யூடியூப் தளத்துல வெளியிட்டு மற்ற நிறுவனங்களுக்கு முன்மாதிரியா இருந்தாங்க. இந்த முன்னணி தயாரிப்பு நிறுவனம் தான் தமிழ் சினிமாவின் முகங்களாக கொண்டாடப்படும் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் மற்றும் ரஜினி ஆகியோரை அறிமுகப்படுத்துச்சு. ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு படம் பண்ணுவதை அனைவரும் பெருமையாவே பார்த்தாங்க. எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நிறுவனமான ஏவிஎம் இருந்து வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சிறப்பம்சம் இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. பாரம்பரியமான இந்த நிறுவனத்துல நம் படமும் இருக்கணும்னு அனைவருடைய ஆசையாவும் இருந்து வந்துச்சு. தரமான கதைகளை கேட்டு அதனை திறன்பட தயாரித்து வெளியிடுவதில் வல்லவர் தான் ஏவிஎம் சரவணன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் படங்களை தயாரிக்கல என்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்கும் சற்று வருத்தமாக தான் இருந்துச்சு. கடைசியா ஏவிஎம் நிறுவனம் இதுவும் கடந்து போகும் என்ற திரைப்படத்தை தயாரிச்சாங்க. இந்த படம் நேரடியா யூடியூப்லயே வெளியாகிச்சு. அதன் பிறகு ஏவிஎம் நிறுவனம் எந்த ஒரு படத்தையுமே தயாரிக்கல. இதே போல 1997ஆம் ஆண்டு மின்சார கனவு என்ற படத்திற்கு பிறகு ஏவிஎம் நிறுவனம் 5 வருடங்கள் எந்த ஒரு படத்தையுமே தயாரிக்காம இருந்திருக்காங்க. எப்போது ஏவிஎம் மீண்டும் படங்களை தயாரிப்பார்கள் என்ற ஒட்டுமொத்த திரையுலகம் ஆவலா இருந்தாங்க. அப்போதுதான் சரண் இயக்கத்துல விக்ரம் நடித்த ஜெமினி என்ற படத்தின் மூலம் மீண்டும் 5 வருடங்களுக்கு கழித்து ஏவிஎம் நிறுவனம் என்ட்ரி கொடுத்துச்சு. அதுபோல மீண்டும் இந்த நிறுவனம் படங்களை தயாரிப்பார்கள் என ரசிகர்களாலும் திரை பிரபலங்களாலும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கடந்த சில ஆண்டுகளா ஏவிஎம் சரவணன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்திருக்கார். இந்த நிலையில இன்று 4ஆம் தேதி காலை 5:30 மணி அளவுல அவர் காலமாகியிருக்கார். அவரது உடல் இறுதி மரியாதைக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள 3வது தளத்துல இன்று காலை 7:30 மணி முதல் வைக்கப்பட்டு வருது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள் அவரது உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இன்று மாலை 5:30 மணி அளவுல அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும்னு அவரது குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க. ஏவிஎம் சரவணனின் மறைவு தமிழ் சினிமா நடிகர்கள், ரசிகர்கள் என அனைத்து தரப்பிலும் மிகப்பெரிய சோகத்தையை ஏற்படுத்தி இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.